الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما قال نبينا صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على آل إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகில உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ்வுக்கே உண்டாகட்டுமாக. உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் அனைவர்கள் மீதும் ஏனைய சத்திய சஹாபாக்கள் அனைவர்கள் மீதும் உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் கிருபையும் கருணையும் உண்டாகட்டுமாக. ஜுமாவுடைய நாளாக இருப்பதால் ஜுமாவுடைய சிறப்பு என்ற தலைப்பின் கீழ் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், ஈமான் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன, இஹ்சான் என்றால் என்ன என்ற 3 கேள்வி. பொதுவாக இஸ்லாத்தை பொறுத்தளவில் இது போன்ற கேள்விகளை எழுப்பி அந்த கேள்வியின் மூலியமாக நம்முடைய உண்மை மார்க்கத்தை அறிந்து கொண்ட அடிப்படையில் நம்முடைய செயலை செய்து கொண்டோம் என்றால் அல்லாஹ்விடத்தில் மகத்தான நற்கூலி இருக்கிறது. அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு கட்டத்தில் மக்களிடத்திலே பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் வெளியிலிருந்து ஒரு மனிதர் வர்றாரு. வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய நேருக்கு நேராக பக்கத்தில் ஒரு முட்டு இன்னொரு முட்டு இடிக்கிற மாதிரி உட்கார்ந்தாங்க. இருந்து கொண்டு சில கேள்விகளை எழுப்புறாங்க. அந்த கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சஹாபாக்கள் அந்த மனிதரை ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஏனால ஆச்சரியமாக பார்க்குறாங்கன்னா, அந்த ஆளை பார்த்தா நம்ம ஊர் மாதிரியே தெரியலை, நம்ம ஊருக்கார மாதிரியே தெரியல, நம்ம ஊரில் உள்ள ஆள் மாதிரியே தெரியல, வெளியூர்கார மாதிரி இருக்குது. சரி, வெளியூர்காரராக இருந்தால் கூட வெளியூர்லேருந்து வந்த அந்த பயண களைப்பு, வெளியூர்லேருந்து வந்தால் என்னாகும், மூஞ்சில் ஒரு மாதிரி விதமான ஒரு வேர்வை, ஒரு விதமான களைப்பு, முடியெல்லாம் கலைஞ்சி ஒரு விதமான ஒரு தோற்றம் இருக்குமே, அப்படியும் அவரை பார்க்க முடியலை. பார்த்தா நம்ம ஊருக்காரன் இருக்கார், ஃப்ரெஷ்ஷாக இருக்கார். வந்து ரசூல்லா முன்னால் உட்காந்து கேள்வியே கேட்குறார். ஈமான் என்றால் என்ன எனக்கு சொல்லுங்க, இஸ்லாம் என்றால் என்ன எனக்கு சொல்லுங்க, இஹ்சான் என்றால் என்ன எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதர்கிட்ட கேள்வியாக கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஈமான் என்றால் இறை நம்பிக்கை என்று பொருள், அல்லாஹ்வை நம்புவது. அதன் தொடர்ச்சியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஈமான் என்பது அல்லாஹ்வையும் அவனுடைய வானவர்களையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் மறுமை நாளையும் இன்னும் நன்மை தீன்மை இது எல்லாமே அல்லாஹ்வின் புறத்தில் என்று நடப்பது என்று நாம் உறுதியாக நம்புவதுதான் ஈமான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்போ இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வை எப்படி நம்புறது? ஒரு விஷயத்தை பார்த்தா தான் நம்ப முடியும். அப்போ அல்லாஹ்வை எப்படி நம்பணும்னா, அல்லாஹ் ஒருத்தன் இருக்கான், அவன் இல்லாமல் இந்த உலகம் வந்திருக்காது, அவன் இல்லாமல் இந்த உலகம் தோன்றியிருக்காது, அவன்தான் அல்லாஹ், அவன் தனித்தவன், அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை என்று சொல்லி அவனுக்கும் தனி பண்புகள் இருக்கு. அந்த பண்பின் அடிப்படையில் இறைவனை நாம் உறுதியாக நம்புவது. சும்மா மேம்போட்டில் நம்புகிறோம அல்லாஹ்வை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக நம்பிக்கை கொள்வதற்கு பிறகு தான் அந்த ஈமான். அதுக்கு அடுத்தாக்கில் நம்ம வானவர்களை பார்த்தது கிடையாது.
வானவர்களை யாராவது பார்த்துருக்காங்கன்னா நபிமார்கள் தவிர வேறு யாரும் பார்த்தது கிடையாது. மனித உருவத்தில் வந்தவங்க வேணால் பார்த்துருப்பாங்க, மக்கள் சஹாபாக்கள் பார்த்துருப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன பிறகு தெரியும், ஓஹோ அவர் வானவரா, வேறு தோட்டத்தில் வந்திருக்காரா அப்படிங்கிறது தெரியும். ஆனால் நேரடி உருவத்தை யாரும் என்ன செய்யலை, நபிமார்களை தவிர வேறு யாரும் பார்த்தது கிடையாது. அப்போ அந்த வானவர்களை நாம் நம்பணும். வானவர்கள் எப்படி நம்பணும்? அவங்க ஏராளமான கணக்கில்லாத வானவர்கள் இருக்கிறாங்க. அந்த மாதிரி என்ன செய்யணும் அப்படின்னா அதை உறுதியாக நம்பணும். வானவர்கள் இருக்கிறாங்க, வானவர்களெல்லாம் ஒவ்வொரு மனிதனுக்கு இத்தனை நபர்களை நியமிச்சிருக்கிறாங்க, வானவர்கள் எங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய அந்த சொற்பொழிவுகள் நடக்கப்படுதோ அந்த சபையெல்லாம் இருக்கிறாங்க, நம்ம பார்க்க முடியாது. இப்படி வானவர்களை நாம் என்ன செய்யணும்? உறுதியாக நம்புவது. அதுக்கடுத்து வேதங்கள். வேதங்கள்னால் என்ன? இன்றைக்கி நம்ம திருமறை குரானை கையில் வச்சுருக்கோம். இந்த திருமறை குரான் அல்லாமல் இன்னும் பல நபிமார்களுக்கு அல்லாஹ் வேதம் வழங்கியிருக்கிறோம். எல்லா நபிமார்களுக்குமே வேதங்கள் வழங்கப்பட்டிருக்கு. அப்படி வேதங்கள் வழங்கப்பட்டாலும் திருக்குறானில் சில குறிப்பிட்ட 4 வேதங்களை மட்டும்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சபூர் வேதம், இன்சீல் வேதம், தௌராத் வேதம், திருமுறை குரான், இந்த 4 வேதத்தை தான் அல்லாஹ் சொல்கிறான். இது இல்லாமல் ஏராளமான நபிமார்களுக்கு அல்லாஹ் வேதம் வழங்கியிருக்கிறான். வேதத்தின் மூலியமாக தான் அல்லாஹ் மனித சமுதாயத்தை நேர்வழிப்படுத்துறதுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கிறான்? வேதங்களை வழங்கியிருக்கிறான். அப்படிங்கிறதை நாம் என்ன செய்யணும்? அந்த வேதங்களை நம்பணும். தூதர்கள்னால் யார்? அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து மனித சமுதாயத்திலிருந்து ஒரு நபரை தேர்வு செய்து அந்த சமுதாய மக்களுக்கு அறிவுரை கொள்வதற்கும் மறுமை குறித்து எச்சரிக்கை செய்வதற்கும் ஒவ்வொரு சமூகத்துக்கும் நம்ம ஒரு தூதரை அனுப்பணும். அதில் இறுதியாக வந்தவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிறது நம்ம என்ன செய்யணும்? உறுதியாக நம்பணும். இதுக்கு முன்னால் தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க, அந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யணும்? உறுதியாக நம்ப வேண்டும். அதுக்கடுத்து என்ன? மறுமை நாள். மறுமை நாள்ங்கிறது என்னது அப்படின்னா, இந்த உலகம் இன்றைக்கி எல்லா விஷயமும் இயங்கி கொண்டு இருக்குது. இந்த உலகம் ஒரு நாள் நிச்சயமாக அழிக்கப்படும். அதில் மாட்டுக்கருத்தே இல்லை. பல பேர் நினைக்கலாம், எப்போ தான் அழியும், இன்னும் அழிக்கிற மாதிரியே தெரியலையா அப்படின்னு நம்முடைய சிந்தனையில் வரவே கூடாது. இந்த உலகம் கண்டிப்பாக நிச்சயமாக அது அழிக்கப்பட்டு மறுமை என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த மறுமை என்ற வாழ்க்கை தான் இந்த உலகத்தில் அல்லாஹ் என்னமெல்லாம் சட்டத்திட்டங்களை மனித சமுதாயத்துக்கு தூதர்கள் மூலியமாக எச்சரிக்கை செய்தானோ, யார் அந்த வழியின் அடிப்படையில் நடந்தார்களோ அவர்களுக்கு சொர்க்கமும், யாரெல்லாம் மறுமையை நம்பாமல் இந்த உலக வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை என்று இந்த உலக வாழ்க்கையிலே மூழ்கியிருந்தார்களோ அவர்களுக்கு நரகம் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லுது. அப்போ இந்த மறுமை நாளை என்ன செய்யணும்? அதை நம்பணும். மறுமை நாள் என்பது நிச்சயமாக வரும் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் 6வது விஷயமா சொல்கிறாங்க, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், நமக்கு நடக்கக்கூடிய நன்மையாக இருந்தாலும் சரி, அது தீர்மையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் என்ன செய்யாது? அது நடக்காது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நம்முடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நாட்களும் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள், இன்பங்கள் எல்லாமே அல்லாஹ்வின் புறத்துடைய அல்லாஹ்வின் நாட்டப்படி தான் நடக்குது என்பதை நம்ம அழுத்தம் திருத்தமாக இந்த விஷயத்தை நம்ம உறுதியாக நம்பணும். இதுக்கு பெயர் ஈமான். மனசால உறுதியாக நம்புவது. அது அல்லாஹ் திருமறை குரானில் கூட நீங்கள் சூரத்துல் பக்கராவில் அந்த 2வது, அதாவது அலிஃப் லாம் மீம், அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஸாலிகல் கிதாபு லா ரைஃப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் அப்படிங்கிற அந்த வசனத்தில் ஒரு 5 வசனங்களை நம்ம எடுத்து பார்க்கலாம். இது வேதம், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. வேதத்தில் தான் அல்லாஹ் சொல்லப்படுது எல்லாமே. இது வேதம், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இறைவனை அஞ்சுவோருக்கு இது வழிகாட்டி. யார் இந்த வேதத்துக்கு அஞ்சுதாங்களோ, அந்த வேதம் இறைவனுடைய வேதம் தான் அப்படின்னு நம்புகிறாங்களோ, இது இறைவனை அஞ்சக்கூடியவர்களுக்கு இது வழிகாட்டி. என்ன வழிகாட்டி? சொர்க்கத்திற்கு நோக்கி அந்த மக்களை அழைத்து சொல்லும் அப்படிங்கிறது அந்த 2வது அத்தியாயத்தோட 2வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதுக்கடுத்து அதோடைய 2வது அத்தியாயத்துடைய 3வது வசனத்தில் சொல்லும் பொழுது, அவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள். மறைவானவற்றுனா யாரு? இறைவன் நம்ம பார்த்தது இல்லை. அதாவது வேதங்களை, இதுக்கு முன்னால் உள்ள வேதங்களை பார்த்தது இல்லை, வானவர்களை பார்த்ததில்லை. நமக்கு இந்த மாதிரி விஷயங்களை என்ன செய்யணும்? அல்லாஹ் அதை மறைவானவற்றை நம்புவார்கள், தொழுகையை நிலைநாட்டுவார்கள், நாம் வழங்கியதிலிருந்து நல்வழியில் முறையாக என்ன செய்வாங்க? நல்வழியில் செலவிடுவார்கள். இது 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டலாம், முகமதே உமக்கு அருளப்பட்டதையும், உங்களுக்கு குர்ஆன் வழங்கப்பட்டிருக்கலாம்,
அதையும் அவ்வேதத்தையும் உமக்கு முன்னால் அருளப்பட்ட வேதத்தையும் நம்புவார்கள், உறுதியாக மறுமையை நம்புவார்கள். அப்போ இந்த இதில் 6 விஷயங்களுமே உள்ளே வந்துருச்சு. அப்போ இந்த 5 வசனங்களில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அந்த மறைவான விஷயத்தை நம்புறது, அவங்களுக்கு அந்த மறைவான விஷயத்தை நம்பினதோடு நிறுத்தாமல் தொழுகையை நிலைநாட்டுவாங்க, ஜக்காத் அவங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த ஜக்காத்தை வழங்குவாங்க. அப்படின்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஈமான் சார்ந்த விஷயத்தை குர்ஆன்லேயே நமக்கு சொல்லித்தரோம். இதில் ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இறைவனை நான் நம்பிட்டேன், இந்த இறைவனை நம்பிட்டு வானவர்களை நான் நம்ப மாட்டேன்னு சொன்னாலும் அவன் ஈமானுடைய அந்த சுவையை சுவைச்சவனும் ஆகாது, அவன் இறை நம்பிக்கை கொண்டவனும் ஆக முடியாது. இந்த 6 விஷயங்களில் ஒரு விஷயத்தை கூட நம்ம மறக்கக்கூடாது. அல்லாஹ்வை உறுதியாக நம்பணும், அல்லாஹ்வை மட்டும்தான் நான் நம்புவேன், வானவர்களை நான் நம்ப மாட்டேன், இதுக்கு முன்னால் உள்ள வேதங்களை நம்ப மாட்டேன், தூதர்களை நம்ப மாட்டேன், மறுமை நாளை பற்றி நான் அதெல்லாம் எனக்கு இதில் எதில் ஒன்று 5 விஷயங்களில் உறுதியாக இருந்து ஒரு விஷயத்தை நம்ம விட்டால் கூட அதில் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் அவர் ஈமான் கொண்டவராக ஆக முடியாது, அந்த ஈமான் அவர் கொள்ளவில்லை. அப்போ இந்த ஈமானுடைய விஷயத்தில் 6 விஷயங்களை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இந்த 6 விஷயம் ஈமானில் உறுதியாக இருக்கணும், அதில் ஒன்று கூட என்ன செஞ்சிடக்கூடாது, இல்லை எனக்கு எல்லா விஷயமும் நான் தான் ஏற்படுத்திக்கிட்டேன், நல்லது கெட்டது எல்லாம் இறைவன் புறத்தில் நடக்கலாது, நான் தான் ஏற்படுத்திக்கிட்டேன்னு சொல்வதும் அந்த ஈமானுடைய செதைத்து விடும் என்பதையும் நம்ம அந்த செய்தியின் மூலியமாக பார்க்குறோம். அப்போ இஸ்லாம் என்றால் என்ன, அது நமக்கு தெரியுங்களா? ஈமான் ஓகே, இந்த ஈமான் கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதன் அது மனிதனுடைய உடம்பில் உள்ள உயிர் மாதிரி, ஈமான் என்பது உயிர் மாதிரி, அந்த உயிரை தாங்கி பிடிக்கக்கூடிய உடல் தான் இஸ்லாம். இஸ்லாம் தான் என்ன? இஸ்லாம் என்பது அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, 5 தூண்கள் மீது அது நிறுவப்பட்டு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொல்றாங்க. ஈமான் என்றால் அதாவது வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேற யாருமே இல்லை என்று உறுதியாக சொல்வது, நாவல் மொழிவது, உள்ளத்தில் ஏந்திக் கொள்வது. அதுக்கடுத்து முகமது நபி அவர்கள் அல்லாஹ்வின் தூதர், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன், அவனுக்கு தூதராக அனுப்பப்பட்ட முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லிவிட்டு இதை நான் உறுதியாக சாட்சி கூறுகிறேன் என்று சொல்வது ஒன்று. அதுக்கு அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இந்த இஸ்லாத்தை ஒரு மனிதன் ஏற்றுவிட்டால், இஸ்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமாவை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த ஈமானை ஒப்புக்கொண்டு விட்டால், அதுக்கு அடுத்ததாக அவன் செய்யக்கூடிய முதல் கடமை தொழுகையை நிலைநாட்டுங்க அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஜக்காத் உங்களுக்கு பொருளாதாரம் வழங்கப்பட்டு இருந்துச்சுன்னா அந்த பொருளாதாரத்தில் குறிப்பிட்ட தொகை என்ன செய்யணும், ஏழை எளிய மக்களுக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அதுக்கடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ரமலான் மாதம் வந்தால் அந்த ரமலானுடைய மாதத்தில் என்ன செய்யணும், நீங்கள் அந்த நோன்பு நோக்க வேண்டும். அதுக்கடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த கௌபாவுக்கு சென்று ஹஜ்ஜி செய்வது. இப்படி 5 விஷயங்கள். இந்த 5 விஷயங்களில் முக்கியமாக சொல்ல போனால் ஒரு விஷயம், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர். இந்த ஒரு விஷயத்தில் ஒரு மனிதன் உறுதியாக இருந்துவிட்டு பாக்கி 4 விஷயத்தில் குறைபாடு ஏற்பட்டாலும் குற்றமாகாது. 4 விஷயத்தில் குறைபாடு என்ன? ஈமானில் ஒருபோதும் குறைபாடு வரக்கூடாது. ஈமான் என்பது 6 விஷயங்களை கொண்டது, அதில் ஒன்றில் கூட குறைபாடு வரக்கூடாது. ஆனால் இஸ்லாத்தில் 5 விஷயங்கள் இருக்கு. இந்த 5 விஷயங்களில் முதல் விஷயம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த ஒரு விஷயத்தில் நம்ம ஒருபோதும் கோட்டை விட்டுறக்கூடாது. பாக்கி 4 விஷயங்கள் எது? தொழுகை, ஜக்காத்து, அதே மாதிரி ரமலான் மாதத்தில் நோன்பு வைப்பது, ஹஜ்ஜி செய்வது. இந்த 4 விஷயத்தில் குறைபாடு ஏற்பட்டால் கூட சொர்க்கம் சென்றலாம். ஒருத்தர் தொழுவே இல்லை, அல்லாஹ் அந்த தொழாமல் இருந்ததுக்கு தண்டனை வழங்குவான். ஒருத்தர் நோன்பு வைக்கவே இல்லை, அந்த நோன்பு வைக்காமல் இருந்ததுக்கு அல்லாஹ் தண்டனை வழங்கலாம். அவருக்கு வழங்கப்பட்ட பொருளாதாரத்தை தர்மம் செய்யலை, அந்த தர்மம் செய்யாமல் இருந்ததுக்கு தண்டனை வழங்கலாம். ஒருத்தருக்கு பொருளாதார உடல் ஆரோக்கியம் இருக்குது, ஹஜ்ஜி செய்யறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருந்தும் போகலை, அதற்கான தண்டனையை கொடுக்கலாம். ஆனால் தண்டனை கொடுக்கவும் செய்யலாம், கொடுக்காமலும் இருக்கலாம், ஆனால் சொர்க்கம் போயிடுவார்.
அப்போ இந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்றாங்க, ஈமான் என்றால் ஈமானில் ஒருபோதும் குறைபாடு வரவே கூடாது. இஸ்லாத்தில் இன்னைக்கு இஸ்லாம்னா நம்ம பார்க்குறோம், ஒரு ஆள் தொழுகிறான்னா இது இஸ்லாம், வேறு ஹஜ்ஜி செய்கிறான்னா அது நம்ம கண்ணால் பார்க்க முடியும். கண்ணால் பார்க்குறது 4 விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஒருத்தர் சொல்றாரு, உண்ணாமல் பருகாமல் இருக்காரு, நீங்கள் என்ன உண்ண மாட்டேங்க பருக நோன்பு வச்சுருக்கிறேன் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தொழுகிறாரு, குனிகிறாரு, நிமிர்கிறாரு, வளைகிறாரு, இந்த மாதிரி செய்கிறாரு. அதை பார்க்கும்போது இது இஸ்லாம். ஒருத்தருக்கு தர்மம் செய்கிறாரு, என்னங்க தர்மம் செய்கிறீங்க, இது இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது, இது இஸ்லாம். ஹஜ்ஜி செய்கிறாரு, இது இஸ்லாம். இதை பார்க்க முடியும். இந்த 6 விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியாது. அப்போ இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இது ஈமான், அது ஈமான், இது இஸ்லாம். இஸ்லாம் என்பது இது, இந்த 2 விஷயம். இதை நம்ம ஈமான்கிற விஷயத்தில் சஹீஹ் முஸ்லிமில் 9வது செய்தியாகவும், அதே மாதிரி அதையும் தொடர்ச்சியிலே நம்ம பார்க்கலாம், இஸ்லாம் குறித்தும் சொல்லப்படுது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இஹ்சான் என்றால் என்ன, இஹ்சான் என்றால் என்ன அப்படிங்கும்போது, இந்த இஹ்சானுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இஹ்சான் என்பது அல்லாஹ்வை நம்ம வணங்குறோம். அப்படி வணங்கும்போது அல்லாஹ்வை நம்ம பார்க்கல, அல்லாஹ் முன்னால் நம்ம வச்சுக்கிட்டு வணங்குறது கிடையாது. அல்லாஹ்வை நம்ம உறுதியாக உள்ளத்துல தான் நம்பியிருக்கோம், ஆனால் அல்லாஹ்வை நம்ம என்ன செய்யல, பார்க்கல. ஆனால் அல்லாஹ் உன்னை பார்த்தால் எப்படி அல்லாஹ்வை வணங்குவியோ அதே மாதிரி அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான். நீ அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறான். அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருந்தால் எப்படி வணங்குவ? அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு சொல்கிறாங்க, இஹ்சானுக்கு இன்னும் சிறந்த சில விஷயங்களை சொல்லும் பொழுது, அதில் ஈமானில் கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்குது. ஈமானில் 70க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்குது. அதில் முதலாவது விஷயம் என்னென்னா அல்லாஹுவை நம்புவது, அது ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து அதில் இறுதியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன, மனிதர்கள் நடக்கிறாங்க, அந்த பாதையில் கிடக்கக்கூடிய கல் முள் இது போன்ற மனிதர்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அதை தூக்கி அகற்றுவதற்கு அதில் ஈமானுடைய ஒரு கிளையாகும். மனிதர்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை தூக்கி அகற்றுவது அது ஈமானில் ஒரு பகுதி, கடைசி பகுதி. இன்னைக்கு உதாரணம் சொல்லப்போனால் நம்ம எல்லாம் எப்படி விளங்கியிருக்கோம் அப்படின்னா, கல் முள் இது போன்ற பீங்கா இது போன்ற விஷயங்கள்லாம் மனிதனுக்கு தீங்கு தரும் அப்படின்னு நினைக்கும். அது இல்லாமல் இன்றைக்கி நம்ம வடகரையில் பார்க்கலாம், தீங்கு தரக்கூடிய பல்வேறு விதமான உயிர்கள் செத்து மடிந்து ரோட்டில் அப்படி செதந்து கிடக்கக்கூடியதை பார்க்குறோம். இன்றைக்கி இந்த பெருச்சாலின்னு சொல்லக்கூடியதை பார்த்திங்கன்னா ரோட்டில் அடித்து வண்டியில் அடித்து ஒரே ரத்தங்கத்தமாக போய் குடல்லாம் வெளியே வந்து மனிதனுக்கு ஒரு வெறுப்பு தரக்கூடிய அளவிற்கு அதை பார்த்ததுமே ரொம்ப தூரத்தில் விலகி போகக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அது மாதிரி பூனை இது போன்ற மனிதனுக்கு தொந்தரவு தரக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அந்த பொருளை அகற்றுவது ஈமானுடைய ஒரு கடைசி பகுதி, கடைசி ஒரு கிளை என்று அல்லாஹ்வின் தூதர் நமக்கு சொல்லித்தராங்க. அப்போ ஈமான் என்பது அல்லாஹ்வையும் அவனுடைய 6 விஷயங்களை நம்புவது, இஸ்லாம் என்பது அந்த வழிபாடு செய்வது, ஈமானுடைய அந்த இஹ்சான் என்பது இறைவனை நாம் பார்க்காவிட்டாலும் இறைவன் நம்மளை கண்காணித்து கொண்டிருக்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறான் என்று நம்பி அவனை வணக்க வழிபாடு செய்வது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தில் நாம் என்ன செய்யணும், இதில் எந்த அளவிற்கு சொல்லப்படுதுன்னா, ஈமான் என்பது ஒரு மனிதனுடைய உடலில் உள்ள உயிர் மாதிரி, அந்த உயிரில் எந்த சேதமும் வந்துடக்கூடாது. இஸ்லாம் என்பது அந்த உயிரை தாங்கி பிடிக்கக்கூடிய உடல். அப்போ 2ம் சரியாக இருந்தால் தான் நம்முடைய ஒவ்வொரு விஷயங்களும் அல்லாஹ்விடத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படும், ஒப்புக்கொள்ளப்படும், அதுக்கான கூலி வழங்கப்படும். இதெல்லாம் மற்றவங்களுக்கு பார்வைக்காகவோ மற்றவங்க நம்மளை புகழும் போற்றணும் என்பதற்காகவோ செஞ்சுவிடக்கூடாது. முழுக்க முழுக்க இறைவனுக்காகவே, இறைவனை என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறான், என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். எப்படி ஒரு தொழில் ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம், ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம், கம்பெனியில் வேலை பார்க்கும் பொழுது ஓனர் இருக்கும்போது, முதலாளி இருக்கும்போது எப்படி நம்ம கண்ணும் கருத்துமாக வேலை பார்ப்போமோ அதே மாதிரி நாம் இறைவனை பார்க்காவிட்டாலும் இறைவன் நம்மளை கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த உள்ளத்தில் உள்ள ஈடுபாடோடு இறைவனை வணங்குவதற்கு பிறகுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதுதான் இஹ்சான் என்று சொன்னாங்க.
அந்த இஹ்சானை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடித்து அல்லாஹ்வை நாம் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் நம்மளை ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள், நம்ம செய்யக்கூடிய பேச்சுக்கள், ஒழுக்கங்கள், நம்முடைய நடைமுறைகள் உள்ள உள்ளூர் நமக்கு வெளியில் ஒரு தோற்றத்தில் இருக்கா மனிதன். வெளியில் பார்க்கும் பொழுதுக்கு நல்லவன் மாதிரி நடிக்கிறான். ஒவ்வொருத்தரும் அப்படித்தானே இருக்கிறாங்க. வெளி தோற்றத்தில் மனிதர்களுக்கு மத்தியில் நல்லவன் மாதிரி தோற்றம் அழிந்து நல்லவன் மாதிரி செயலாட்டுகிறான். ஆனால் அவனுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு. அவனுக்குள்ள என்ன செய்யலாம், மிகப்பெரிய ஷைத்தான் உள்ளத்தில் இருந்து எதெல்லாம் மார்க்கத்தில் செய்யக்கூடாதோ அப்படிப்பட்ட செயலை செய்யக்கூடிய மனிதனை பார்க்கிறோம். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசான் என்றால் தொழுகைக்கு மட்டுமல்ல, அது எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் அது பொருந்தும். ஹசான், அல்லாஹ் எல்லா விஷயத்தையும் எல்லா நேரத்திலும் உன்னை கண்காணித்து கொண்டிருக்கிறான். அது நீ எப்படிப்பட்டவன் என்பதை அல்லாஹ் உன்னை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவன் கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்பதை இந்த இஹ்சான் என்ற அந்த வார்த்தை மூலியமாக எல்லா நேரத்திலும் இறைவனை அஞ்சியவர்களாக, இறைவனை முழுக்க முழுக்க அஞ்சியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் ஹசான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஹசானையும் பின்பற்றக்கூடிய மக்களாக, அதையும் நம்முடைய வாழ்க்கையில் ஏந்தியவர்களாக, அல்லாஹ்வை முன்னிறுத்தி எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் நம்மளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு நம்முடைய ஒவ்வொரு நகர்வையும் நகற்றக்கூடியவர்களாக, செயல்படக்கூடிய மக்களாக வல்ல இறைவன் நம்ம அனைவர்களையும் ஆக்க வேண்டும் சொல்லி எனது இந்த ஜும்மாவுடைய சிறப்புரையாக நிறைவு செய்கிறேன். சுப்ஹானல்லாஹி.